டாஸ்மாக் மதுபான ஊழல் தொடர்பாக கேள்வி எழுப்பி அதிமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். எந்த மாதிரியான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு இடங்களில் இது ஒட்டப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சந்தித்தனர். இந்த சந்திப்பு அடுத்த ஆண்டு வரவுள்ள சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதால் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதால் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளது. கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகக்கூடிய சூழல் உறுதியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழக அரசின் 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் குறித்து இருவரும் விரிவாக பேசினர். இதை தற்பொழுது அதிமுக கையில் எடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகள் இதை மையப்படுத்தி ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த தியாகி யார் என்ற வாசகம் ஹேஷ்டாக்குடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் பிரதானமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் 1000 கோடி ரூபாய் ஊழல், அது மட்டும் இல்லாமல் உரிமம் பெறாத பார் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் ஊழல் என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை தமிழகம் முழுவதும் அதிமுகவின் ஐடி விங் சார்பாக ஒட்டப்பட்டுள்ளது. மீண்டும் அதிமுக சார்பாக டாஸ்மாக் ஊழலை கையில் எடுத்துள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.